பொன்னியின் செல்வன் பலமுறை படிச்சிருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனா கல்கியோட இந்த பிரம்மாண்டமான காவியத்துக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட் ஃபார்முலா பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான வரலாற்று ஆய்வுல நாம அதைத்தான் டீகோட் பண்ண போறோம். சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். நாவலோட பேரு பொன்னியின் செல்வன், அதாவது நம்ம ராஜராஜ சோழன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முதல் பாகத்துல ஆரம்பிச்சு 5வது பாகம் வரைக்கும் முழு கதையும் தன் தோள்ல சுமந்துகிட்டு நகர்த்துறது உண்மையிலே யாரு? இந்த நாவல்ல பழுவேட்டரையர்கள், நந்தினி, குந்தவை, ஆதித்த கரிகாலன்னு மொத்தம் 55 முக்கியமான பவர்ஃபுல்லான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஆனா இந்த 55 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மொத்த கதையோட நேரட்டிவ் இன்ஜினா செயல்படுறாரு. அது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? இன்னைக்கு நம்ம பயணத்தோட ரூட் மேப் இதுதான். 1. கதையோட உண்மையான நாயகன் யாரு? 2. வரலாற்றுக்கும் புனைவுக்கும் உள்ள வித்தியாசம். 3. உலகளாவிய நாயகன் கட்டமைப்பு. 4. காவிய பயணம். கடைசியா 5. காலத்தை வென்ற காவியம். பகுதி 1. உண்மையான நாயகன். பிரணவ் தமிழியல் ஆய்வு இதழிலே ஜோதி மீனாட்சி அவங்க எழுதின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் பேப்பரை அடிப்படையாக வச்சு பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும். ஆமாங்க, வந்தியத்தேவன் தான் இந்த மொத்த கதையோட உண்மையான ஹீரோ. ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட அந்த பிரம்மாண்டத்தை நம்ம பெரும்பாலும் அவனோட கண்கள் வழியாக தான் பார்க்குறோம். அவனோட கேரக்டர் டிசைன்ல இருக்கிற மேஜிக் என்ன தெரியுமா? பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பன், பேரழகி குந்தவைக்கு காதலன், அருள்மொழிவர்மனுக்கு ஆபத் பாந்தவன். இந்த 3 கனெக்ஷன் தான் நாவலோட எல்லா முக்கியமான திருப்பு முனைகள்லையும் அவனை மையத்துல கொண்டு வந்து நிறுத்துது. பகுதி 2. வரலாறும் புனைவும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஃபேக்ட் ஒன்று இருக்கு. நிஜ வரலாற்றுல வந்தியத்தேவனை பத்தி நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி. தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்ல குந்தவையாரின் கணவர் வந்தியத்தேவர்னு வெறும் ஓரிரு வரிகள்ல தான் தகவல் இருக்கு. அவர் ஒரு சாளுக்கிய இளவரசரா இருக்கலாம்னு கூட சொல்றாங்க. ஆனா கல்கி என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஓரிரு வரிகளை வச்சுக்கிட்டு துடுக்குத்தனமும் வீரமும் ரொமான்ஸும் கலந்த ஒரு மாபெரும் வல்லத்துவானர் குல கேரக்டரை ஆயிரக்கணக்கான வசனங்களோட உருவாக்கிட்டாரு. ஒரு சின்ன கல்வெட்டு பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஃபேவரட் ஹீரோவா மாறினது இப்படிதான். பகுதி 3. உலகளாவிய நாயகன் கட்டமைப்பு. சரி, வந்தியத்தேவன் கேரக்டர் ஏன் நமக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கு? இதுக்கு பின்னால இருக்கிற லிட்ரரி தியோரியை பார்ப்போம். 1949ல ஜோசப் கேம்பெல் அப்படிங்கிற அமெரிக்க புராணவியலாளர் மோனோமித் அல்லது ஒற்றை புராணம்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாரு. அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா இதிகாசங்களும் கதைகளும் எந்த மொழியா இருந்தாலும் சரி, அது ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுதுன்னு அவர் சொல்றாரு. கேம்பெல் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஹீரோ தன்னோட சாதாரண உலகத்திலிருந்து கிளம்பி தெரியாத ஒரு உலகத்துக்குள்ள நுழைஞ்சு பெரிய சவால்களெல்லாம் சந்திச்சு ஜெயிப்பான். கடைசியா அந்த பயணத்துல கிடைச்ச அனுபவங்களையோ அல்லது ஒரு பெரிய நன்மையோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் தம் மக்களுக்கே திரும்பி வருவான். இதுதான் அந்த யூனிவர்சல் ஹீரோ ஃபார்முலா. பகுதி 4. காவிய பயணம். இப்ப இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்தியத்தேவன் பயணத்துல பொருத்தி பாப்போமா? ஆதித்த கரிகாலன் ஓலைய கொடுத்து அனுப்புறது தான் பயணத்துக்கான அழைப்பு. கோட்டைக்குள் நுழைய நந்தினியோட முத்திர மோதிரம் கிடைக்கிறது உதவியாளர்களின் நிலை. அந்த இருட்டான கருவூலம் வழியா பழுவேட்டரையர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறது எல்லையை கடத்தல். அப்புறம் சிறைவாசம், இலங்கை பயணம்னு வரிசையா சோதனைகள். நடுவுல பூங்குழலி, ஆழ்வார்க்கடியான் மூலமா கிடைக்கிற சப்போர்ட். டாட்டா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? இதோட முடியல. நடுக்கடல்ல கப்பல் மூழ்கி சூறாவளியில சிக்கிறது தான் கதையோட உச்சக்கட்ட போராட்டம். இளவரசனை பத்திரமா கூட்டிட்டு வர்ற நினைக்கிறது தப்பித்தல். பல தடைகளை தாண்டி பழையாறைக்கு திரும்புதல். குந்தவையோட காதல் கிடைக்கிற அந்த தருணம் தான் ஹீரோவுக்கான மகத்தான வரம். கடைசியா கடம்பூர்ல தன் உசுர காப்பாத்தின மணிமேகலையோட கடைசி நிமிஷங்கள்ல அவ பக்கத்துல இருக்கிற வீடு திரும்புதல். ஒரு பெர்ஃபெக்டான ஹீரோஸ் ஜர்னி இங்க கம்ப்ளீட் ஆகுது. பகுதி 5. காலத்தை வென்ற காவியம். அந்த ரிசர்ச் பேப்பர்ல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாங்க. இந்த ஹீரோஸ் ஜர்னி அப்படிங்கிறது ஒரே நேர்கோட்ல போறதில்ல, அது ஒரு சுழற்சி, அதாவது ஒரு லூப். இந்த 5 பாகங்கள்ல வந்தியத்தேவன் இந்த சுழற்சிய ஒரு முறை இல்ல பலமுறை கடந்து வர்றான். ஒவ்வொரு முறையும் புது சவால், புது அனுபவம். இதுல என்ன ஆச்சரியம்னா, ஹாரி பாட்டர், ஸ்டார் வார்ஸ், தி பேட்ரிக்ஸ் மாதிரியான மாடர்ன் ஹாலிவுட் படங்களும் இதே மோனோமித் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் லூகாஸ் ஸ்டார் வார்ஸை இந்த தியரியை படிச்சு பார்த்தே உருவாக்கினாரு. ஆனா நம்ம கல்கி 10ஆம் நூற்றாண்டுல நடக்கிற ஒரு கதைக்கு இந்த உலகளாவிய சூத்திரத்தை ரொம்ப நேச்சுரலா அனாயாசமா பொருத்தியிருக்காரு பாருங்க. அதுதான் ஒரு ஜீனியஸான படைப்பாளிக்கான அடையாளம். கடைசியா ஒரு விஷயம், இந்த ஹீரோஸ் ஜர்னிங்கிறது வெறும் கற்பனை கதைகளுக்கு மட்டும் கிடையாது, இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணத்தையும் தான் குறிக்குதுன்னு கேம்பெல் சொல்றாரு. அப்போ உங்க வாழ்க்கைக்கான அழைப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல ஏதாவது இருண்ட குகைக்குள்ள சவால்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களோட சொந்த ஹீரோஸ் ஜர்னில நீங்க இப்ப எந்த கட்டத்துல இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கான விடையை நீங்களே தேடுங்க. இந்த ஸ்பெஷலான ஆய்வில் என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.